உச்சநீதிமன்றத்தில் விவசாயிகள் பிரச்சினை குறித்து தமிழக அரசு தாக்கல் செய்துள்ள அறிக்கை சர்ச்சைகளை ஏற்படுத்தியுள்ளது. இதுகுறித்து அரசு வழக்கறிஞர் யோகேஷ் கண்ணாவிடம் செய்தியாளர் கணபதி நடத்திய உரையாடலை பார்க்கலாம். இந்த அறிக்கைக்கு காரணம் என்ன? தமிழ்நாடு அரசு ஒரு அறிக்கையை சமர்ப்பிக்க சொல்லி உச்சநீதிமன்றம் ஏற்கனவே ஆணை பிறப்பித்துள்ளது. அதன்படி தமிழ்நாடு அரசு விவசாயிகளின் கஷ்டத்தை போக்க என்னென்ன நலத்திட்டங்கள் செய்திருக்கிறோம், என்னென்ன நலத்திட்டங்கள் செய்ய போகிறோம் என்பதை விளக்கி இந்த அறிக்கையில் சமர்ப்பித்திருக்கிறோம். இதில் விவசாயிகள் இங்கே போராட்டம் நடத்தும் போது கூட சொல்லியிருந்தாங்க, கடன் தொல்லை, தண்ணி இல்லாததால் பயிர் செய்ய முடியாத நிலைமை, கடனை திருப்பி கொடுக்க முடியல, இதனால் தான் பல்வேறு தற்கொலைகள் ஏற்படுகின்றன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல விஷயம் இந்த அறிக்கையில் வரலன்னு சொல்லி இப்போ அவங்க குற்றம் சாட்டுறாங்க. இதற்கு காரணம் என்ன? இது தவறான ஒரு குற்றச்சாட்டு. ஏன்னா தமிழ்நாடு அரசு தெள்ளத் தெளிவாக அதனோட அறிக்கையில் கூறியிருக்கிறது பல நலத்திட்டங்கள். இந்த சூழ்நிலை எதுக்கு ஏற்பட்டு என்பதையும் விளக்கியுள்ளோம். இது கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளாக இல்லாத வறட்சி தமிழ்நாட்டில் 2016-17 ஏற்பட்டுள்ளது. இதில் நாங்கள் தமிழ்நாடு அரசு என்னெல்லாம் நலத்திட்டங்கள் கொண்டு வந்துள்ளது என்பதை விளக்கியுள்ளோம். அதுபோக இது முடியும் தமிழ்நாடு அரசு கிட்டத்தட்ட 3 லட்சம் ரூபாய் ஒவ்வொரு குடும்பம், அதாவது வருமான வரியில் கீழ்த்தட்டில் உள்ள விவசாயிகள் இறந்து போன 82 விவசாய குடும்பங்களுக்கு ஒரு குடும்பத்துக்கு 3 லட்சம் வீதம் 2.46 கோடி ரூபாய் இது முடியும் எக்ஸ்கிரேஷியா அமௌண்ட் என்று சொல்லப்படும் பணத்தை கொடுத்துள்ளோம். அதுபோக தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று நாங்கள் இந்த அறிக்கையில் கூறியிருப்பது 82 விவசாயிகள் இறந்து விட்டார்கள் என்று தான் கூறியிருக்கிறோம். அதில் பல்வேறு காரணங்களுக்காக அவர்கள் இறந்திருக்கலாம் என்பதை குறிப்பிட்டுள்ளோம். சரி, அப்படி பார்க்கும்போது நம்ம 82 பேருமே வேறு காரணங்களுக்காக இறந்திருக்காங்கன்னு சொல்ல முடியாது. அதில் ஒரு சிலர் தற்கொலை கூட செய்திருக்கலாம், ஏனென்றால் கடன் தொல்லை இருந்திருக்கலாம், வேறு விஷயங்கள் இருந்திருக்கலாம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பரிசீலனை செய்யப்படலையா? அதாவது மாவட்ட ஆட்சியாளர் இது முடியும் ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். தமிழக அரசுக்கு இது முடியும் ஒரு அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். அந்த அறிக்கையில் பல்வேறு காரணங்களால் விவசாயிகள் இறந்திருக்கிறார்கள் என்று கூறப்பட்டுள்ளது. அதில் 30 பேர் தற்கொலை செய்து கொண்டார்கள் என்று கூறப்பட்டிருக்கிறது. இதுபோக பல விவசாயிகள் என்ன காரணத்துக்காக இறந்திருக்கிறார்கள் என்று குறிப்பிட்டுள்ளது. இந்த அறிக்கையில் புதிதாக ஏதேனும் விவசாயிகளுக்கு ரிலீஃப் என்று சொல்லக்கூடிய நிவாரணம் கொடுப்பதற்கான திட்டங்கள் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறதா? அதாவது இப்ப குறிப்பு கொடுத்த அறிக்கை முதல் கட்ட அறிக்கை தான். இந்த அறிக்கையில் இது முடியும் தமிழக அரசு தமிழ்நாட்டு விவசாயிகளுக்காக ஏற்படுத்தியுள்ள எல்லா நலத்திட்டங்களையும் கூறியுள்ளோம். இனிமேல் நாங்கள் தமிழ்நாடு அரசு எடுக்க போகும் நலத்திட்டங்கள் என்ன என்பதை அடுத்த கட்ட அறிக்கையில் நாங்கள் குறிப்பிடுவோம்.